That is such a good song. It was straight to the heart, you know. Thank you. எதிர்கால ரசிகர்கள் வந்து கொடுத்து வச்சவங்களா இருக்க போறாங்க. யார் சூஸ் பண்றீங்க? I'm definitely calling dibs. குழந்தை பேசுற மாதிரி பேசி தம்பி அண்ணா இது கிழவி இது ஆயா வாய்ஸ். അടിച്ച് പൊളിച്ച് തകർത്തു. ഇത് ഞങ്ങള് ഒരേ നാട്ടുകാരായത് കാരണം അതിന് പറയേണ്ട ആവശ്യമുണ്ടോ? ഞങ്ങളെന്നെ മലയാളത്തിൽ ഞാൻ ജാക്സൺ അല്ലടാ நியூட்டன் அல்லடா ஜோக்கர் அல்லடா. அம்மா நான் மலையாளத்துல தான் பாடுறேன். என் டீமுக்கு அம்மா கொடுத்துடுறேன். ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஏ பிளஸ் நோவா ஸ்மார்ட் ஃபோன் பிரசன்ஸ் ஐபாப் ஸ்டார் தமிழ். ஒரிஜினல் இசை, குளோபல் திசை. Co-powered by Famle Makashaka. Quality partner Godrej. Fragrance partner Denver Perfumes. Music partner Saregama. அதாவது ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டா அவங்களே எழுதி அவங்களே மியூசிக் கம்போஸ் பண்ணி அவங்களே பாடி முழுக்க ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டனுடைய பெர்ஃபார்மன்ஸை வெளிக்கொண்டு வர்ற இந்த பிரம்மாண்ட மேடை தான் நம்மளுடைய ஐபாப் ஸ்டார் மேடை. டீம் அசல்ல வந்து ஸ்லாட் ஃபுல் ஆயிருச்சு. புக்டு ஃபுல்லா ஹவுஸ்ஃபுல். இனிமே ரெண்டே டீமுக்கு தான் போட்டி. ஒன்னு டீம் சக்தி, ஒன்னு டீம் ஆண்டனி. எஸ். ஸோ நெக்ஸ்ட் வர கண்டஸ்டன்ட் வந்து ஆல்ரெடி நிறையா ஸ்டேஜை வந்து பார்த்தவங்க. இண்டிபெண்டன்ட் மியூசிக்லையும் ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டாக வந்துட்டு என்னோட பேரை நான் வந்து ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸோட ஒரு நம்பிக்கையோடு இங்கே வந்திருக்காங்க. இன்னைக்கு என் லைஃப்பில் நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இறைவன் அண்ட் என்னோட அப்பா, என்னோட அம்மா. என் அப்பா வந்து ஒரு மியூசிஷியன். ஸோ சின்ன வயசுலேருந்தே அவங்க வாசிக்கிறது பார்த்து தான் எனக்கும் மியூசிக் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அந்த டைமில் எனக்கு தமிழ் ரியாலிட்டி ஷோவில் ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் டாப் மியூசிக் டைரக்டர்ஸ், லிரிசிஸ்ட் அவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நானும் ஸ்லோவாக பாட்டு எழுத ஆரம்பித்தேன், கம்போஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நிறைய ஒர்க்ஸ் வந்து நான் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் அதெல்லாம் எனக்கு ஷோகேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது வரைக்கும் கிடைக்கல. நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட இந்த சாங்ஸ் நானே எழுதி, நானே பாடி, நானே கம்போஸ் பண்ணி அது யாருக்காச்சும் கேட்க வைக்கணும், யாராச்சும் லிசன் பண்ணி வைக்கணும்னு நானே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி நான் கரெக்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற டைமில் தான் எனக்கு ஐபாப் ஸ்டார்ல இருந்து ஒரு வாய்ப்பு வந்தது. இந்த ஒரு ஐபாப் ஸ்டார் மேடை வந்து எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மேடை. ஏன்னா இது வரைக்கும் வேற மியூசிக் டைரக்டர்ஸ், லிரிசிஸ்டுக்கெல்லாம் தான் பாடிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என்னோட ஓன் சாங் வந்து நான் பாட போகிறேன். ஸோ நீங்கள் வந்து இது வரைக்கும் கொடுத்த சப்போர்ட் மாதிரி இன்னும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. திஸ் இஸ் மீ, பிரியா ஜோசப். வெல்கம் பிரியா. வெல்கம். நல்லா இருக்கு. என்ன உங்க வீட்டுக்கார கண்ணாடி காட்ட மாட்டேன்டாரா? ட்ரெஸ்ல வச்சுட்டு வந்துட்டீங்க. சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன். அண்ட் சொல்லுங்க பிரியா, இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டா உங்க ஜர்னி வந்து எப்போ ஆரம்பிச்சது? எனக்கு அந்த ஆசை இருந்துச்சு. நானும் சாதாரண மியூசிக் டைரக்டர்ஸ் கான்சர்ட்லாம் பாடிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் நடுவில் ஸ்லோவாக கொஞ்சம் எனக்கு தமிழ் சுத்தமாக வராது. பட் இருந்தாலும் தெரிஞ்ச தமிழ் வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம சாங் பண்ண ஆரம்பித்தேன். தமிழ்ல வந்து இப்ப லிரிக்ஸ் எழுதி பாட போறீங்களா? ஆமா. அடடடடா. ஜட்ஜஸ் மன்னிச்சிருங்களா? எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. சூப்பரான விஷயம். இதுல என்ன மன்னிக்கிறது? கோ ஃபார் இட். பயமா இருக்கு. பட் இருந்தாலும் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நான் நினைக்கிறேன். நிறைய ஹிட்டான பாடல்களை நீங்க பாடிருக்கீங்க. உங்களோட பாடலை பாடுறதுக்கு என்ன பயம்? இப்ப பாடி காப்பிரைட்ஸ் பிரச்சனை கூட வராது. தைரியமா பாடுங்க. இதுதான் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. 100%. இந்த பாருங்க, ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் எங்க அவர் ஹஸ்பண்ட் நிக்கிறாரு பாருங்க கூட்டத்துல. சூரிய வம்சம் படத்துல சரத்குமார் தள்ளி வச்சிருவாங்கல்ல, அந்த மாதிரி எங்க குடும்பத்துல எல்லாம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லி நாங்க போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். அவர் அப்படி நிக்கிறாரு பாருங்க. இனிமேல நம்மளாம் ஒன்றும் பேச்சு எடுப்படாது, அவங்க பார்த்துக்குவாங்க. சரி, ஓகே. கண்ணாலே கண்ட்ரோல் பண்ணுங்க. கரெக்டா. எனிவே, ஆல் தி பெஸ்ட் பிரியா.
கூடவா என் காதலே படவா நம் காதலு கைப்பிடிச்சு கூடவா என் மனசில் நீயலு ராரிராரம் ராரா ராரிரோ 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 மகராசா ராரிரோ 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 மகராசா மீச வச்ச மாமனே கள்ளமில்லா நெஞ்சமே தடி வச்ச சிங்கமே பிள்ளை போல உள்ளமே ராரிராரோ ராரா ராரிராரம் ராரா உன் கைகளில் நான் அமைந்தேன் உன் வார்த்தையில் நானே விருந்தேன் உன் அன்பிலே நான் மறந்தேன் உன் துணையிலே நான் ஜெயித்தேன் கரையோரோ நிலாவு போலே நின்ன ஸ்நேகம் என்னை மூடி கொலுசு ஓசை உனக்கு பாட்டு வளையல் ஓசை உனக்கு பாட்டு என் இரவிலே நீ வந்தாய விடியலை தந்தாய் காற்றின் இசை உனக்கு பாட்டு என் சிரிப்பு உனக்கு பாட்டு என் வாழ்விலே நீ வந்தாய சிறகுகள் பிரித்தாய் ராரிரோ 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 மகராசா ராரிரோ 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 மகராசா கூடவா என் காதலே படவா நம் காதலை கைப்பிடிச்சு கூடவா என் மனசில் நீயலே ராரிராரம் ராரா ராரிரோ 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 மகராசா ஒன்று சேர்ந்துட்டாங்க. சூப்பர். நான் ஏதோ ஒரு படம் பார்த்த மாதிரி இருக்கு. அதாவது ஒரு பாட்டு ஒன்று பாடுவாங்க, எங்கேயோ பிரிஞ்சிருந்தவங்க வந்து சேர்ந்துருவாங்கல்ல கடைசி அந்த கிளைமேக்ஸ்ல, அந்த மாதிரி. யுவன் சார் நமக்கு தான் நான் பாட சொன்னோம். ஸோ அவங்களுக்கு பாட்டில் பார்த்து பார்த்தீங்களா? சார் அவங்களுக்கு தான் சார் லிரிக்ஸ் கஷ்டப்பட்டு எழுதினேன் சார். அதுதான். பஸ்ஸர் வேணுமா ஆக்சுவலி? சார் ராரிரோ 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 மகராசா ரொம்ப அற்புதமா பாடுனீங்க. குறிப்பிட்ட வரிகளை உங்க கணவனுக்கு ஒரு நிமிஷம் உங்க வீட்டுக்கார பார்த்து பாடிட்டு இருக்கீங்க, பின்னாடி சிவப்பு தொப்பி, நீ என்னப்பா அவரோட அதிகமா ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்க பின்னாடி நின்று? இவர் மூஞ்சி எப்படி இருந்தா? அண்ணா நீங்களே சொல்லுங்க. என்னத்த சொல்ல, எப்படி சொல்ல? சரி ஃபோன் பண்ணுங்க. காதல் கவிதை முதல்ல மக்கள் மனசில் ஒரு ஸ்ட்ராங்கான இடத்த பிடிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான விஷயம் காதல். அந்த காதல் அதுவும் தன் கணவன் நினச்சி நீங்கள் எழுதும்போது என் பாட்டு எல்லாமே என் மனைவி தான். என் மனைவி வந்து என்னை நினச்சி பாடுறது மாதிரி நான் 2-3 பாட்டு எழுதியிருக்கேன். வாயா கருவாயா முத்தந்தருவாயா கண்ணால வலைய விரிச்சு வாழுறேன் வந்து விழுவேன்னு ஆசையோட பாடுறேன். இதை நான் முதல் கேசட்டில் பண்ண பாட்டு. அதுக்கப்புறம் சென்னையில் வந்து வடபழனி பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து என் மனைவி என்னை நினச்சிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கு நினச்சி நான் எழுதின பாட்டு தான். எப்பத்தான் வர போகிற உள்ளம் ஏங்குது, அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது, மச்சான் 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 ஆசை மச்சானே இந்த அழகு செலவம். இப்படி நான் பண்ணியிருக்கிறேன். அது எனக்கு காதல் தான் என்னை வந்து இன்னும் நிறையா பாடல்கள் எழுத வச்சுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் தத்துவம் சொல்ல நிறைய பாடல்கள் பண்ணியிருக்கேன். அது மாதிரி உங்களுடைய கவிதை காதலிருந்து பிறந்திருக்கு. வாழ்க. தேங்க்யூ. പ്രിയ എന്തായിരുന്നു അത്? അടിച്ച് പൊളിച്ച് തകർത്തു. தேங்க்யூ. എന്ത് இட் வாஸ் so 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 good. அண்ட் இன்னைக்கு நிறைய பேர் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் க்ரஷ்ஷு, அவங்களோட ஒரு ஸ்பெஷல் சம்ஒன் இந்த மாதிரிலாம் எழுதுறது. லவ் இஸ் சச் அ பியூட்டிஃபுல் அண்ட் சச் அ பவர்ஃபுல் திங். அண்ட் யுவன் சார் சொன்ன மாதிரி அது மட்டும் நீங்கள் எங்களையும் கொஞ்சம் பார்த்து பாடியிருக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. அவருக்கு நீங்கள் சோலோ கான்சர்ட் கொடுத்துட்டீங்க. ஸோ ரொம்ப அருமையாக இருந்தது. உங்கள் வாய்ஸோட டோன், டெக்ஸ்சர், அதுவும் இந்த அரேஞ்ச்மெண்ட் அண்ட் த ப்ரொடக்ஷன் வாஸ் ஸோ கூல். அந்த பீட்டே வந்து ரொம்ப கேட்சியாக இருந்தது. லைக் இட்ஸ் லைக் ராரிரோ 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 மகராசா ராரிரோ ராரிரோ ராரிரோ
நம்மளால ஆடாம இருக்க முடியாது. அப்படி ரொம்ப க்ரூவியா இருந்தது. அண்ட் ஒரு 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 ஃபோக்கி வைப்ல அதுவும் நீங்க அதை பயங்கரமா ஓன் பண்ணிட்டீங்க. அந்த டேக் ஆஃப்லயே வந்து நான் காலி. தேங்க்யூ. நான் கண்டிப்பா உங்களுக்காக போட்டி போட போறேன். நீங்க பயங்கரமா தூள் கிளப்பிட்டீங்க. அவங்களே சொல்லிட்டாங்களே. சொல்லுங்க எனக்கு எப்படி எதனால அவங்க உங்க டீம்ல வரணும்? சார் எப்படி நீங்கள் வழக்கம் போல என்ன பாம்பு மாதிரி கத்த சொல்லுவீங்க இல்லை ஏதாச்சும் ஏதாச்சும் சொல்லுங்க சார். பயமா இருக்கு. ஏதோ புதுசா வந்துடும். உங்க குரல்லே சொல்லுங்க, பரவாயில்ல. என்ன மாதிரி அவங்க எழுதி பாடுறாங்கல்ல, காதல்ல வந்து உருவாச்சு பாட்டு, 2 பேரும் காதல் உருவாச்சு കാതൽ കവിஞர்கள். അതിന് ഓക്കെ സൂപ്പർ. നീങ്ക അത് ഞങ്ങള് ഒരേ നാട്ടുകാരായതാണ്. അതിന് പറയേണ്ട ആവശ്യമുണ്ടോ? ഞങ്ങളിനി മലയാളത്തിലേക്ക് പോകും. നമ്മളിന്ന് ഇച്ചിരി ഇരുന്ന് chill நீங்க அப்படி ചെയ്യും. போக மாட்டீங்க. அம்மா അതെ, പിന്നല്ലാതെ പിന്നെ அம்மா அம்மா நல்லா இருக்காமா இது? ഞാൻ ஜாக்சன் அல்லடா, நியூட்டன் அல்லடா, ஜோக்கர் அல்லடா. அம்மா நான் மலையாளத்துல தான் பாடுறேன். என் டீமுக்கு அம்மா நல்லா இருப்பேன். பிரியா, உங்களுக்கு தமிழ் மக்களுக்கு உங்களை அதிகமாக தெரியுமா, மலையாள மக்களுக்கு அதிகமாக தெரியுமா? அவருக்கு அவ்வளோலாம் தெரியாது, பட் தமிழ் மக்களுக்கு கொஞ்சம் தெரியும். So, மலையாளத்தை கம்பேர் பண்ணும்போது தமிழ் மக்கள் அதிகமான லவ் வச்சிருக்காங்க. அப்போ தமிழ் மக்களுக்கு தான் அதிகமாக தெரியும். இவங்களுக்கான ஒருவரும் இல்லாமல் போனாலும் எனக்குன்னு நீங்க இருங்க. ஆஹா, ஓப்பராலே ஒப்பாரி வச்சாங்க. அவ்வளவுதான். பாட்டுக்காகவே உங்களுக்கு கொடுத்துடலாம். அண்ணன் டீம் தானே சார்? ஆண்டனிக்கே கொடுத்துருவோம். ஓகே, யுவன் சார் டிசைட் பண்ணிட்டாருன்னா அதுக்கு மேல பேச்சே கிடையாது. நம்மளுடைய ஃபேவரட் சவுத் இந்தியன் ஷக்கீரா என்று அழைக்கப்படக்கூடிய பிரியா ஜெர்சன், ஆண்டனி அண்ணன் டீம் இருக்கு. அது ஷக்கீரானே, ஷக்கீரா. ஷக்கீரானே. அந்த பாப்லாம் பாடுவாங்கடா, சாமினா மீனா, அவங்க தான்டா. ராரிரோ 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 மகராசா, ராரிரோ 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 மகராசா, மீச வச்ச மாமனே, கள்ளமில்லா நெஞ்சமே, தடி வச்ச சிங்கமே, பிள்ளை போல உள்ளமே, ராரிராரோ ராரா ராரிராரோ ராரா. ஓகே, நம்ம ஐபாப் ஸ்டார் தமிழ்ல அடுத்ததா லெட்ஸ் வெல்கம் ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் contestants ஆஃப் திஸ் சீசன், மிஸ்டர் சாய் பிரஷோப். ஒரு விடியலில் 100 கண்கள் திறக்கலாம், கண் அதன் பார்வையில் 100 வண்ணம் தெரியலாம். சில காலம் பூ மீது, சில காலம் முள் மீது, வரும் பாலை கனவோடு எதிர்பார்த்து நடைபோடு. வாழ்க்கையே ஒரு வானமே, வாழ்ந்து பாரது போதுமே, இனி வரும் காலம் புது புது பயணமே. வாழ்க்கையே ஒரு வானமே, வாழ்ந்து பாரது போதுமே, இனி வரும் காலம் புது புது பயணமே. காலத்தில் வானம் இருட்டுதே, மண் வாசனையில்லா வாழ்க்கையோ, பல ஆசைகள் அலையாய் வருகுதே, நிறைவேறாமல் போகுதோ. கிளைகள் கூட விழுந்த பின்னும் வளரும், நாமும் வளரலாம். உடைந்த மூங்கில் விழுந்த பின்பு மீண்டும் குழலாய் இசைக்கலாம். பூ பூக்குதே, இசை கேட்குதே, வழி தெரியுதே. வாழ்க்கையே ஒரு வானமே, வாழ்ந்து பாரது போதுமே, இனி வரும் காலம் புது புது பயணமே. வாழ்க்கையே ஒரு வானமே, வாழ்ந்து பார் அது போதுமே, இனி வரும் காலம் புது புது பயணமே. இனி வரும் காலம் புது புது பயணமே. பயணமே.
தேங்க்யூ ஸோ மச். ஓகே மக்களே, ஒரு பலத்த கைதட்டல் ஃபார் சாய் பிரசோத். இனி வரும் காலம் புது புது பயணமே. அண்ட் நம்ம சூப்பர் மென்டர் கோல்டன் பஸரை பிரஸ் பண்ணிருக்காரு. சூப்பர் மென்டர் யுவன் சார் கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். யா, சூப்பராக இருந்தது. தேங்க்ஸ் சார். It was straight to the heart, you know, the Thank you so much, composition and the progressions, everything. எப்போவுமே நான் ஒரு சாங்கில் வந்து அதோட ப்ரொடக்ஷன் அதை தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவேன், மோர் தென் த லிரிக் ஆர் த டியூன். ஸோ அந்த மாதிரி அதை ஃபோக்கஸ் பண்ணும்போது லைக் சூப்பராக இருந்தது. நீங்கள் பாடின அந்த உங்கள் வைப் அதுவும் சூப்பராக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. சக்திஷ் மேம், நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் பஸரை ப்ரெஸ் பண்ணீங்க ஐ கெஸ். இந்த பாட்டை கேட்டு ஐம் ஃபீலிங் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் தான் அந்த பாட்டு கம்போஸ் பண்ணீங்களா? யா ஆமாம். நீங்கள் தான் எழுதியிருக்கீங்களா? ஆமாம். ஒரு பயங்கரமான ஒரு உண்மை இருக்கு, ஒரு ஆனஸ்டி. அண்ட் ஐ ஃபீல் லைக் இட் டசன்ட் ஹேவ் டு ப்ரிட்டெண்ட் டு பி எனிதிங். லைக் இட்ஸ் ஸோ பியோர் அண்ட் ஸோ ட்ரூ. அண்ட் ஐ ஃபீல் லைக் நீங்கள் இதில் எப்படியோ அந்த ஒரு ஹாப்பினஸ் அடக்கி வச்சிருக்கீங்க. அது வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே ஃபீல் ஆச்சு. அதில் ஒரு பயங்கரமான ஒரு இன்னசென்ஸ் இருக்கு. அண்ட் ஐ திங்க் தட் இஸ் யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ that was so beautiful. Thank you. இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் எங்களுக்கு இன்னைக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ. தேங்க்யூ மேம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் சங்கீதம் படிச்சிருக்கீங்களா? ஆமாம், கர்நாடிக் படிச்சிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எதிர்கால ரசிகர்கள் வந்து கொடுத்து வச்சவங்களா இருக்க போகிறாங்க. ஆமாம், தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு தெரிஞ்சு பக்கா இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட். இன்னும் எதிர்காலத்தில் நிறையா கலைஞர்களை உருவாக்கக்கூடிய சக்தி கூட உங்கள்கிட்ட இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உணர்ந்து பாடினேன். ஏன்னா நான் வந்து எனக்கு ராகம் சுதி தாளம்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் மறுபடி மியூசிக் படிக்கலை. நான் படிப்பே 6வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். ஆனால் நான் நேசித்த என் கலைத்தாய் வந்து இந்த அளவுக்கு என்னை வந்து இங்கே உட்காந்து உங்கள்கிட்ட பேசுகிற அளவுக்கு வச்சுருக்கிறாங்க. நம்ம கிளாசிக்கல் படிக்கலையே அப்படிங்கிற ஒரு குறைய இப்போ நான் அந்த இடத்துல நினைக்கிறேன். நான் சூப்பராக இருந்துச்சியா. வாழ்த்துக்கள்யா. தேங்க்யூ ஸோ மச் சார். அசல்ண்ணே. சாய் பிரசோப் ஒரு குட் வைப்ஸ். என்னன்னா இப்போது நான் கேட்குற பாட்டுங்கள்லாம் எப்படின்னா ஒரு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து கேயோட்டிக்காக தான், ஒரு மாதிரி அப்படியே கேயோட்டிக்காக தான் அந்த மாதிரியான பாட்டுங்களை தான் நிறைய கேட்குறது. ஆனால் இதெல்லாமே கேட்டுகிட்டே இருக்கிறப்போ திடீர்னு ஒரு நாள் தூங்க போகிறப்போ ஒரு பாட்டு அப்படியே இந்த பாட்டெலாம் கேட்டால் அப்படியே மனசில் இருக்குது, மண்டியில் இருக்குது எல்லாமே அப்படியே போய் அப்படியே க்ளீனாகி நல்ல தூக்கம் வரல. அந்த மாதிரியான ஒரு பாட்டு செம்மையா. தேங்க்யூண்ணா. யார் சூஸ் பண்ணுறீங்க? யுவன் சாரோட டிசிஷன் தான். அப்போ யார் சக்தி? I'm definitely calling dibs. சரி, உங்கள் 2 பேருக்கும் வேணும்னா நீங்கள் குழந்தை பேசுகிற மாதிரி பேசி அதை அட்ராக்ட் பண்ணி அப்படி. அண்ணனுக்கு இதெல்லாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி. இப்போ 6 வயசுக்கு போய் அசத்துவார் பாருங்க சார். அண்ணன் தம்பி இது கிழவி. இது ஆயா வாய்ஸ். இது ஆயா வாய்ஸ், குழந்தை வாய்ஸ். முடியாது. நான் வந்து கலர் கலரா பென் கொடுப்பேன், மெடல் கொடுப்பேன், லிப்ஸ்டிக் கொடுப்பேன். காலேஜ் போகிறதுக்கு பென் யூஸ் ஆகும். ஸோ நான் அவங்க டீமில் சேர்ந்துக்கிறேன். ஓகே, சொல்லுங்க அசல் பிரதர். அதான் அவர் வீட்லேயே முடிவு பண்ணிட்டு வந்துருக்கு. வீட்லேயே முடிவு பண்ணிட்டு வந்துக்கிறேன். சக்தி மேம் டீமுக்கு தான் போகணும் அப்படின்னு. அப்புறம் என்ன, அவர் முடிவு பண்ணிட்டாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து வச்சிருவோமா? நம்மளுடைய சாய் பிரசோப் செலக்ட் ஆகிருக்கிற டீம் சக்தி ஸ்ரீ கோபாலன். சூப்பர். ஒரு வானமே வாழ்ந்து பாரது போதுமே. இனி வரும் காலம் புது புது பயணமே. வாழ்க்கையே ஒரு வானமே வாழ்ந்து. சந்தோஷமா? ஸோ ஹாப்பி. பயணமே ஓகே. நெக்ஸ்ட் இந்த சைடில் ஸ்ரீனிஷா சொல்லுங்க, எப்படி பாடினாரு? எனக்கு ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நான் இந்த சாங் மெலடியாவே ஒரு ஃபீல் குட் மூவியை பார்த்து முடித்த மாதிரி இருந்துச்சு. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ கண்டிப்பாக இந்த சாங் வந்து வெளியே டெலிகாஸ்ட் ஆன பிறகு, இந்த எபிசோட் ஆன பிறகு கண்டிப்பாக நிறைய பேர் கேட்டு உங்களை கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். சாய், உங்களுடைய ஜேர்னிக்கு நான் இப்போ ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். I am so excited to have you on my team. Sure, man. And Thank you so much. 100%. Yes. You are going to be a pop star.
தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஓகேவா, ஆல் த பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். தம்பி, அடுத்த வாரம் சந்திப்போம். உங்களுக்கு தாடி வளர்றதுக்குள்ள தமிழ்நாட்டில் நீங்க ஒரு ஸ்டார் ஆகிறது யாராலையும் தடுக்க முடியாது. நான் பாத்துக்கிறேன். போயிட்டு வாங்க, ஜாலியா போங்க. ஒரு படத்தை கைதட்டல் மீண்டும் ஃபார் சாய் பிரசோத். ஸோ ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சக்தி ஸ்ரீ மேம் டீமில் செலக்ட் ஆனது. அண்ட் ஆல்சோ யுவன் சங்கர் ராஜா சார் இட் வென்ட் ஸ்ட்ரெயிட் டு த ஹார்ட் அப்படின்னு சொன்னது, தட் வென்ட் ஸ்ட்ரெயிட் டு மை ஹார்ட். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அடுத்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் பற்றி சொல்லணும்னா ஒரிஜினல் இசை குளோபல் திசை அப்படின்ற மாதிரி கனடாலேருந்து ஒரு தமிழ் பாடகர், தமிழ் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட், ஒரு தமிழ் லிரிசிஸ்ட் வந்து கனடாலேருந்து வந்திருக்காரு நம்ம ஷோக்காகவா? ஆமாம், கனடாவில் வாழக்கூடிய ஒரு தமிழ் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் இன்னைக்கு நம்ம ஷோவில் ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. அவங்கள கூப்பிடலாமா? எஸ், லெட்ஸ் வெல்கம் விதுஷன். உயரமா ஒரு ஃபீலிங் என்னோட தேடுதமா ஒரு தேனிய போல மலருமா இந்த காதல் உன்னோட கவிதைகள் எழுதுறனோ புள்ள புள்ள என் நெஞ்சுக்குள்ள நீ இருக்க புள்ள எண்ணத்துல தள்ளாடுற கொண்டாடுற உன்னாலதான் நான் வானத்துல புள்ள புள்ள என் நெஞ்சுக்குள்ள நீ இருக்க புள்ள எண்ணத்துல இவர் பேர் விதுஷான் சூப்பர்வீன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு டியோ. இவங்க ரெண்டு பேர் செஞ்ச பாட்டு எல்லாமே என்னோட ஃபேவரட். தேங்க்யூ. இப்போ ரெண்டு பேரும் தனித்தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் உங்ககிட்ட நான் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, திருப்பி நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பாட்டு செய்யணும். கண்டிப்பாக வால்ட்டில் பார்த்து தெரியலனா போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு விதுஷான் சூப்பர்வீன் அப்படின்ட்டு போட்டு யூடியூப்ல தேடுங்க. சூப்பரான பாட்டுங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சூப்பர் 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 சூப்பர். கனடால இருந்து வந்திருக்கீங்க. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்காமே. எஸ், ஆக்சுவலாக என்னுடைய ஒய்ஃப் வந்து அதான் கனடாலே விட்டு வந்துட்டீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. வெட்கப்பட்டு சொல்ல வராது. என்ன சரி சொல்லுங்க. இல்லை ப்ரோ, ஆக்சுவலி நாங்கள் வரைக்க அந்த ஷோ பார்த்தோம். சரி ஆடிஷன் பண்ணி பார்க்கலாம், அப்போ வந்திருக்கா. ஸோ ஹோப்ஃபுல்லி யூ கைஸ் என்ஜாய் த சாங் ஷீ ஹஸ் மேட். இவங்க மனைவி வந்து ஒரு போட்டியாளரா, ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டா நம்ம இப்போ ஆடிஷன்ல இறங்க போறாங்க. எஸ், குளோபல் திசையிலிருந்து ஒரிஜினல் இசையை தேடி வந்திருக்காங்க. கலக்குறீங்க ப்ரோ. லெட்ஸ் வெல்கம் தாரிணி. குட் லக் தாரிணி, தெரிக்க விடு. இங்க வாங்க. ஹஸ்பண்ட் விஷ் பண்ணிட்டு போற மாதிரியா இருக்கு. ஏன்னா மேடம் பால் பாக்கெட் வாங்கல இருந்தாங்க அப்படின்னு ரிட்டர்ன் கொடுத்து போற மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஷையா இருக்கு. பரவாயில்ல, நான் கண்ணை முடிக்கிறோம். சரி, ஷையா இருக்குன்ற. எல்லாரும் கண் மூடுங்க. எல்லாம் கண்ணை மூடுங்க. அவங்க ஒய்ஃப் ஹஸ்பண்ட்குள்ள ஏதாவது இருக்கு. முடிஞ்சிருச்சா? ஏண்டா நீங்க மூடல? ஐயோ, எல்லாத்தையும் பண்ண இந்த ஆடியன்ஸ் கண்ண மூட மறந்துட்டேன். இட்ஸ் ஓகே, நல்ல விஷயம். சாத்தானும் வேதம் மோத
That is such a good song. Thank you so much. Like, it was so funky and groovy. Yes. And it was so nice to hear Tamil in that like arrangement. Thank you. Your chorus, Yeah. I almost wish you would have been Harder? bitey about it. Yeah. Maybe one tone down would be good. Can you for me? Yeah. தத்தளிக்கும் உன் பொய்கள் தான் குத்தி காட்டும் உன் பேச்செல்லாம் கண்டும் காணாத கண்கள் பார்த்தாய். That was I so tried. cool. Thank you. Thanks for humoring me. Of course. This is your song. You should do it your way. But I didn't. நீங்க வந்து கொஞ்சம் ஆட்டோ பைலட்ல அங்க இங்கே பாடிட்டீங்களோ அந்த மாதிரி தோணுச்சு. Maybe a little அண்ட் bit. அந்த ஆட்டோ பைலட்ல இல்லாம நீங்க இன்னும் கொஞ்சம் ப்ரெசென்ட்டா நீங்க இப்ப சொன்னீங்கல்ல அந்த வார்த்தையோட என்ன கன்வே பண்றீங்கன்னு. Yeah. If you can stay honest to that emotion and express it honestly, Thank I mean, I'm seriously excited. Like I want to hear more of your music. Thank you so much. ஓகே யுவன் சார் You went, sir. சூப்பராக இருந்தது. Thank you. I felt like harmonies கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கலாம். Definitely, that's Just in like a lot of textures to the main hook வரும்போது. Yes. And அந்த words presence வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. That's what I felt. But Okay. it's a well produced song. Thank you. I love the beat. The bass was like cool. Super. Thank you so much. தேங்க்யூ சார். சூப்பர். அங்கேருந்து ஒரு பஸ்ஸர் கிடச்சிருக்கு. பட் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கோல்டன் பஸ்ஸர் கிடச்சிருக்காங்க பாருங்க. ஆமா அவரை தான் சொல்றேன். விசில் அடிக்கிறாரு. ஒரே வைப்ல என்னைய போட்டு மிதிக்கிறாரு. எனக்கு 2 எல்போ ஷாட் அடிச்சாரா வச்சாரா உளுந்துச்சு வாயிலே. உண்மையிலேயே ப்ரோ உங்களை நான் பாராட்டியே ஆகணும். என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு ஆடுற ஆம்பளைங்க மத்தியில என் பொண்டாட்டி பாட்டு பாடுறான்னு ஆடுறீங்க பாத்தீங்களா? ஊர் விட்டு ஊர் வந்திருக்காரு. I really love you man. Very good. You are a husband material. எல்லாரும் பார்த்து பழகிக்கோங்க. பார்த்து பழகிக்க. ஸோ உங்களோட ரிசல்ட் வெயிட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்க போகிறீங்க. ஓகே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். Thank you so much. தேங்க்யூ. அண்ட் இப்போதைக்கு 3 மென்டார்ஸ் நடுவில் இருந்த போட்டி இப்போ வந்து 2 மென்டார்ஸ் இடையில நடந்துகிட்டு இருக்கு. வேற யாரும் கிடையாது. டீம் சக்தி அண்ட் டீம் ஆண்டனிடா. டீம் அசல் வந்து இப்போ ஹாலிடே மோட்ல இருக்காப்ல. அவர் ஜாலியா இருக்காரு. பஸ்ஸர் இனிமே நம்ம அமுக தேவையில்லை காலை தூக்கி மேலே வைக்கிறாரு. பஸ்ஸர்ல ஒரே ஃபன் மூட்ல ஜாலியா இருக்காரு. வெரி குட். ஓகே, இப்போ வரப்போற கண்டஸ்டன்ட்டை யார் எடுக்க போறாங்க அப்படின்றதையும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வரப்போறவங்க யாருன்னு ஒரு ஏவில பார்த்துடலாம். என் தாய் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். என்னுடைய பேர் தமிழரசன். நான் கோயம்புத்தூரில் சோமைனூர் பாரதி நகர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கேன். நிறைய சின்ன வயசுலேருந்தே இசை மேலே ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு. சின்ன வயசில் முருகன் பாடல்கள் திருப்புகள்லாம் நான் அடிக்கடி பாடுவேன். பட் ஸ்கூல் டைமிங்லலாம் கவிதைகள் நிறையா எழுதுவோம். கவிதைகள் எழுதும்போது தான் எனக்குள்ளே இந்த மாதிரி ஒரு டேலண்ட் இருக்குன்னே தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த தமிழ் தான், இந்த இசையும் இந்த தமிழும் தான் என்னை பிஏ லிட்ரேச்சர் எடுக்க வச்சிச்சு. தமிழ்கள் சார்ந்த நிறைய பாடல்கள் எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஆர்வம் இன்னும் மேலோங்கி நான் எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர் படித்தேன். காலேஜ் படிக்கும்போது சங்க இலக்கிய வார்த்தைகளை தேடி தேடி எழுத ஆரம்பித்தேன். எனக்குன்னு ஒரு துணி கிடச்சிச்சு, எனக்கு ஒரு ஸ்டைல் கிடச்சிச்சு. சங்க இலக்கியத்தில் ஒரு மொழி எனக்கு எவ்வளோ முக்கியமோ அந்தளவுக்கு எனக்கு இசையும் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. என்னோடய குடும்பத்தை பற்றி சொல்லணுன்னா, எங்கள் அம்மா வந்து தோட்டத்து வேலைக்கு போயிட்டுருக்காங்க. எங்கள் அப்பா வந்து பெஸ்ட் கம்பெனி மெட்டல் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிறது மட்டும்தான் தெரிஞ்சிருந்துச்சு. என் பையன் இந்த மாதிரி எழுதிட்டு இருக்கான், பாடிட்டு இருக்கான். ஏன்னா எங்களுடைய வறுமை எப்படி இருந்துச்சுன்னா, ஆக்சுவலாக என்னோட பிஜி டிகிரி கூட என்னால் அப்ளை பண்ண முடியாத அளவுக்கு வறுமை இருந்துச்சு. நான் அந்த ஒரு ரீசனுக்காவது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அவங்க பேரை சொல்கிற மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் நான் அதிகமாக நிறையா எழுதவும் நிறையா கஷ்டப்படவும் அதுக்குள்ளே ஆரம்பித்தேன். என்னுடைய சின்ன வயசில் ஆரம்பித்த கனவு ஒரு 10 வருஷம் கழித்து இவ்வளோ பெரிய மேடையில் நின்றுருக்கேன். வாய்ப்பு கிடைக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இவ்வளோ பெரிய மேடை கிடச்சிருக்கு. எப்படி விடுவேன்? எவ்வளோ பெரிய போர்க்களமாக இருந்தாலும், எவ்வளோ வீரர்களாக இருந்தாலும் களத்தில் சந்திப்போம். லெட்ஸ் வெல்கம் அவர் ப்ரொஃபசர் ஆதித்தன். Yeah, Adithan. Yeah, Boke. Yeah, Boke. Yeah, yeah.
என் வரிகள் கவி பேசும் அம்மொழியில் மொழிவாசம் பிள்ளிகலங்கும் மொழியறையில் இலவாசம் இலவாசம் பொறுமில்லுகள் உயிருருகி இருமில்லுகள் இருபுருகி என் வரிகள் விளைகிறது வான்வரையில் என் குருதி என் வானம் கலைகிறது என் வானம் வருகிறது உயிரெங்கோ அழிகிறது புறவெங்கோ அழிகிறது உயிர் போகும் எம் மண்ணில் பிணமாக இருந்தாலும் புன் சாதி கதை வைத்து ஒரு மண்ணும் பட்டுக்கிழக்கிற பரம்பரை நாங்கள் குள்ள குட்டி மரபில் தண்ணி சம்பவம் பெருஞ்சேனை போர்க்கள பூமியில் பூவும் புயலாய் மாறும் தண்ணி சம்பவம் யாவும் ஆயிரம் பாயிர கூட்டம் பெருஞ்சேனை பாயிர கூட்டம் பறையாலும் ஒன்றின காட்டும் எனதை எல்லைய ஒரு காயன் பாட்டம் மகன் காத்து மகன் நான் உனக்கு அதை எல்லிக்க வருவோர் இருக்கு அனுதாபம் வேண்டாம் துளி கூட்ட தன்மானம் தலைமையில் உயர்த்து பகலாபம் பகலென விரிந்தது அனுதாபம் சிறகென புகுந்தது அறியாமையில் எண்ணையில் யாது யானையில் ஏறியும் வழிபாட்டது சிலந்தி வளையும் நெல்லியும் பாம்பு வளையும் வசனம் ஒன்று அதை அழைத்து வைத்து நாதம் போல ராகம் தந்தது என்று மலையும் நதியும் நதையும் கடலும் பல்லையில் காத்ததென்று இனத்தை எல்லிக விதிய கூட்டம் நரிகள் வந்தது கன்று கத்தனை பேர் மண்ணுக்குள்ள மூடினாலும் கத்தனைக்கும் முக மூடி கிழிக்க போற கொத்து கொத்தா சாதி பேரில் எறிந்தாலும் சாம்பல் பூசி வீட்டு திண்ணையில் வைக்க போறேன் சாம்பல் பூசி நான் வீட்டு திண்ணையில் வைக்க போறேன் சாம்பல் பூசி நான் வீட்டு திண்ணையில் வைக்க போறேன் போகே காந்தித்தன் ஃப்ளோஸ் போகே காமா போகே தங்கும் வனகடலும் ஆதித்தன் பேர் சொன்னால் பொங்கும் நான் சொன்னால் வழிகிற ஏகலைய நிலை வாரி கொட்டும் தேன் சிந்தும் கவியே பொன் தமிழை யார் சொன்னால் தமிழ் வேள் பள்ளியே தலைவிதியே கலவிதியே காலங்கள் தேடும் விடை தாண்டும் வரைகளை முடக்கி வரைகள் போட்டது யாரு விட்டாலும் பிறகு காகாத சாதிய சுமந்தது யாரு தீபந்தம் இருந்தும் பெருநெறியா ஊருக்குள் விட்டது தீபந்தம் இருந்தும் பெருநெறிகளையா ஊருக்குள் விட்டது மடக்கை தாண்டும் வாழ்க்கை கள்ளபரத்துல முடியும் நதிகள் சேர்ந்த பின்னே யார் நிஜங்கள் என்று தெரியும் கள்ளக்கண்ணும் கண்ணுபிள்ளை சாதி ஒளிக்கண்ணும் கள்ளக்கண்ணும் வரும் தலைமுறை அதை உணரணும் ஆதித்தா கலை பாடுற கனவுகள் எனக்கு உரிகள் வீகிட்டது சமத்துவ பாட்டு அடிப்படை உரிமைக மறக்கிற இடத்துல படைக்கிற கலை என தேட் யாரது வென்றது மணிமுடி வகடைகள் போர்க்குணம் தாண்டிய வெற்றியின் உள்ளங்கள் ராவணன் படைக்கிறது தோல்விகள் வென்றது வெற்றடையா ஆதித்தன் கதுகை ஆதித்தன் வருவான் ஆதித்தன் வருவான் ஆதித்தன் வருவான் நடைபெறுகிறேன் முற்று சார் கொடுத்துறேன் ப்ரொஃபஸர்னோட நான் வேற ஏதோ எதிர்பார்த்தேன், திடீர்னு வந்து அப்படியே ரேப்பை அப்படியே இறக்கி விட்டீங்க. சூப்பராக இருந்தது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிட்டு பாடும்போது பிரெத் மிஸ் ஆகும். கண்டிப்பாக சார். பட் ஓவரால் ஐ ஃபெல்ட் இட்ஸ் கூல். தேங்க்யூ சார். நன்றி. அதாவது உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்குன்னா தம்பி, சார் 5 பஸ்ஸர் தான் வந்து சாருக்கு இன்னைக்கு வந்து இருந்த ஒரு கோட்டா. பட் அதையும் மீறி இந்த பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சி போனதுனால சார் 6வது முறையாக வந்து பஸ்ஸர் அடிச்சிருக்காருன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்திருக்கு. அதுவே ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். ப்ரொபோசராக இருந்துக்கிட்டு இந்த இசையை நேசித்து இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்திருக்கிறதுக்கு ஒரு சல்யூட்டு. நன்றி சார். சரியா? அதே வேளையில் இசையை நேசித்தாலும் அதை என் தமிழோடு தான் நேசிப்பேன் அப்படின்னு நீங்கள் தமிழை கையில் எடுத்துகிட்டு அதில் ராப் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நன்றி சார். உங்களால் இன்னும் நிறையா நம்ம தமிழ்கள் இன்னும் அடுத்த தலைமுறைக்கு போய் சேரணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். நிச்சயமா வாழ்த்துக்கள் ஆதித்யன். கண்டிப்பாக சார். கிட்டத்தட்ட இந்த இதில் வந்து ஒரு மினிமம் ஒரு 200 வார்த்தையாவது இருக்கும். அந்த ஒரு நீங்கள் எழுதுனதில் அம்புட்டை மனப்பாடம் வச்சு படப்படன்னு பின்னிட்டீங்க. தேங்க்யூ. வெரி குட். நன்றி சார். உங்களுக்கு இது சிறப்பான ஒரு விஷயம் சார். 2 டீம் தான். அண்ட் யார் டீமுக்கு நம்ம வாத்தியாரை நம்ம அனுப்பிச்சு விடலாம்? சேலஞ்ச் கொடுக்க போறீங்களா? அந்த ஷீட் இருக்குல்ல, நீங்க 2 பேர் ட்ரை பண்ணுங்க. விடுகதைகள் சொல்ல போறேன், பல கதைகள் மெல்ல போறேன், ரத்தத்தின் ரத்தம் வாசம் கண்ட ரகசியங்கள் சொல்ல போறேன்.
உங்கள் வெர்ஷன் ஒரு 4 லைன் எப்படியாவது கொடுத்துருங்க. விடுகதைகள் சொல்ல போறேன், பல கதைகள் மெல்ல போறேன், இரத்தத்தின் வாசம் கண்ட ரகசியங்கள் சொல்ல போறேன். ஆக்சுவலி சூப்பராக பாடினாங்க. அவர் சூப்பராக கலக்கிட்டாரு. அவருக்கு தான். அப்புறம் என்ன, யுவன் சாரே சொல்லிட்டாரு. நம்ம தமிழ் வாத்தியாரு டீம் ஆண்டனில செலக்ட் ஆயிருக்காரு. ஆண்டனி அண்ணா வாங்க வாங்க. படுகளக்கற பரபரை நாங்கள் குள்ள குட்டி மரபில் தண்ணி சம்பவம் பெருஞ்சேனை போர்க்கள பூமியில் பூவும் புயலாய் மாறும் தனித்தம் யாவுமாயிரம் பாயர் கூட்டம் பெருஞ்சேனை பாயர கூட்டம் பறையாடும் வெஞ்சன காட்டும் ஜனதங்களை ஒரு காயன் பாட்டம் மகன் காத்து மகன் தான் உனக்கு அதை கண்டிக்க ஒரு போட்டு இருக்கு அனுதாபம். ப்ரொஃபஸர் நிறைய ரெக்கார்ட் ரோட்ல சைன் வாங்கியிருப்பாரு மாணவர்கள்ட்ட. முதல் முறையா ப்ரொஃபஸர்ட்ட கையெழுத்து வாங்குற ஒரே ஷோ ஐபாப் ஸ்டார் தமிழ்ரா. பறி பாட்டது சிலந்தி பள்ளையும் நெல்லியும் பாம்பு பள்ளையும் வசனம் ஒன்று அதை அழைத்து வைத்து நாதம் போல ராகம் தந்தது என்று மண்ணையும் நதியும் வெள்ளையும் கடலும் பதைய காத்ததென்று இனந்த கல்லிக வெடிக கூட்டம் நதிகள் வந்தது கன்று. எனக்கு ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு, அது என்ன பண்ண போகிறோம்னு இருந்துச்சு. இப்போ நான் அந்த பயத்தை எல்லாத்தையும் உடைச்சிட்டு இப்போ நான் பாடி இப்போ நான் ஆந்தோனி அண்ணா டீமில் ஜாயின் பண்ணியிருக்கேன். அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. The next indie artist தியான். தயன் ஒரு பறவை மாதிரி. ஒரு பறவை யார்கிட்டயும் பெர்மிஷன் கேட்டு பறக்கிறது இல்லை, பறக்கிறது தான் அதோட நேச்சரே. அது மாதிரி தான் மியூசிக் எனக்குள்ளே இருந்து நேச்சுரலாக வர விஷயம். ஹாய், என் பேர் தயன். நான் ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட், சாங் ரைட்டர், கம்போசர். என் வீடு வந்து ராயபுரம்ல இருக்கு. என் மொத்த ஃபேமிலியிலேயே வந்து கிரியேட்டிவ் கெரியரு, ஆர்ட் பேஸ்ட் கெரியரை பர்சியூ பண்ணுற ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ஆர்ட் கிட் நான் தான். 2019 வந்து என் ஃப்ரெண்டோட கிட்டார் வந்து சும்மா இருந்தது, கோவிட் டைம் கரெக்டாக. அப்போ வந்து எடுத்துகிட்டு வந்து என் வீட்டில் வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஐ ஃபெல்ட் வெரி கம்ஃபர்டபுள். அண்ட் திடீர்னுட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு பாட்டெலாம் எழுத ஆரம்பிச்சிட்டேன். அதை பர்ஃபார்ம் பண்ணும்போது டமான்ட்டு வயிற்று கடியிலலாம் செம்ம பட்டர்ஃப்ளைஸ், ஏதோ எங்கேயோ தரையில் இல்லை மேலே மிதக்கிற மாதிரி தோணுச்சு. என்னடா இது, ஆர்ட்டை வந்து க்ரியேட் பண்ணும்போது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, பட் ஸ்டில் அதை டெலிவர் பண்ணும்போது அதோட எமோஷனும் அது கொடுக்குற பட்டர்ஃப்ளைஸும் செம்ம வித்தியாசமாக இருக்குது அப்படின்ட்டு மெரன்லாம் நான் ஆர்ட் பர்சியூ பண்ணுறேன் அப்படின்ட்டு என் வீட்டில் வந்து சொல்லிட்டேன். ஆர்ட் என்னை எவ்வளோ ஹைட்டுக்கு கூப்பிட்டு போகும்னு தெரில, ஆனால் எல்லாருக்காகவும் பாடும்போது அந்த யுஃபோரியா இருக்குல்ல, பறக்கிற ஃபீல், தட் மேக்ஸ் மீ ஃபீல் சம்திங் மோர் தென் அலைவ். என்னோட மேஜர் இன்ஸ்பிரேஷன் ராஜா சார் தான். அதுக்கப்புறம் பீட்டில்ஸ், கிளாப்டன், பிரின்ஸ், கேபர். Birds travel thousands of miles not because they have to, because they are born to. நிறைய ட்ராவல் பண்ணி தெரியாதவங்கள பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். பார்க்குற ஒரு புது மனுஷங்களும் ஒரு புது பாட்டு இல்லைன்னா ஒரு புது கதையை வந்து நம்ம லைஃப்பில் சொல்லிட்டு போவாங்க. இந்த ஐபாப் ஸ்டார் தமிழில் அழகான நல்ல கருத்துள்ள பாடல்களை பாடி உங்கள் எல்லாரையும் மகிழ்விக்கணுன்ட்டு ஆசைப்பட்றேன். ஓடாதன்ட்டு நகர்ற தண்ணியை பார்த்து சொன்னால் அது ஓடாமல் இருக்குமா? ஓடாத, என்னை விட்டு தூரம் ஓடாதன்ட்டு நம்மளுக்கு பிடிச்சவங்கள பார்த்து சொன்னால் அவங்க தான் ஓடாமல் இருப்பாங்களா? ஓடாதே, நதி நீராக உன்னை கண்டேன். ஏசாதே, கடல் அலையாய் உன் கோபம் கண்டேன். நதிகளின் நீர் மெது மெதுவாய் கரங்களில் வா, முழுமதியே மெது மெதுவாய் அனைத்திட நான். மர இலையோரம் தங்கிடும் நீரே, மார்கழி மாயம் தராதோ இன்பம். கடல் அலை தேடி கடற்கரையோரம் துவர்த்திடும் நீரை தொடாதோ ரோமம். ஓடாதே, ஓடாதே,
something is holding me a little bit tighter in my chest, and I want to like feel a little bit relaxed at this time. And I said, I don't know what else to say. I'm stuck. Okay, this is an improvisation for sure. Okay, I'm stuck. Marangalume மழை வரவே தினம் தொழுதே உருவமெல்லாம் உயிரதுவும் கரைந்திடவே மறந்திடுவேனே மனக்கதவை நான் திறந்ததுமே கரைத்திடவா கடல் அலையில் காதலே ஓடாதே 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 ஒரே செகண்ட் இல்ல தூரமா ஓடாது ஒரே செகண்ட் இல்ல பா ஓடாதே மறையிலை ஓரம் தங்கிடும் நீரே மார்கழி மாயம் தராதோ இன்பம் கடல் அலை தேடி கடற்கரை ஓரம் துவர்த்திடும் நீரை தொடாதோ ரோமம் ஓடாதே நில்லுண்ணா எங்கண்ணா ஓடுற? நான் எங்கடா ஓடுறேன்? நில்லு தம்பி, ஓடாத கனெக்ட் பண்றதுக்காண்டி நடந்து வந்த என்ன ஓடுறேன்? டேய் தம்பி, அவன் தப்பா ஓடுறான். தம்பி வாப்பா, நீ ஓடாதே, இங்க வாப்பா. அண்ட் ஒரு பஸர் கொடுத்துருக்காங்க. டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் லோஃபை அந்த ஜானர் மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்தது. நடுவில் லிரிக் ஸ்பேஸ் வாஸ் லைக் டூ மச். ஐ ஃபெல் தானா தேர் வாஸ் லைக் டூ மச் கேப் என்னோட இது. பட் அதர் தென் தட் ஐ லவ் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். சூப்பராக இருந்தது. சூப்பர். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நீங்கள் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்க போகிறீங்க. ஸோ எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸும் பார்த்துட்டு ஓவராலாக உங்களுக்கான ரிசல்ட் தெரிய வரும். நெக்ஸ்ட் வர இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் வந்து அவங்க வந்து ஆல்ரெடி பயங்கர பாப்புலர். அவங்களோட கவர் சாங்ஸ்லாம் வந்து நிறையா மில்லியன்ஸ் போயிருக்கு. பட் இண்டிபெண்ட் இந்த பிளாட்ஃபார்மில் வந்துட்டு அவங்களும் ஒரு தடத்தை பதிக்கணுன்றதுக்காக இங்கே வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் பிரணிதி. Hi, my name is Praniti and I'm a playback singer, upcoming independent artist. I have been starting singing from the age of 3. A couple of reality shows perform பண்ணேன், but I think this one would be a game changer. ஏன்னா இதுக்கப்புறமா தான் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்ன்ற ஒரு ஃபீல்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறேன். And I'm very happy about it. அண்ட் இந்த ஷோவில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்போஜர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. You have a beautiful voice. Thank you, ma'am.
இன்னும் ப்ரெசன்ஸோட இருந்திருக்கலான்னு ஓகே ஐ ஃபெல்ட். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. ஒரு பஸர் வந்திருக்கு. ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்துட்டு நம்ம ரிசல்ட் ஃபைனலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஆல் த பெஸ்ட் பிரணீதி. தேங்க்யூ. இப்போ நம்ம ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்க போறோம். அதை கொடுக்கறதுக்காக லெட்ஸ் வெல்கம் ஸ்ரீனிஷா மற்றும் கானா சுதாகர். இது மூஞ்ச பாரு முட்டை கண்ணு முனியம்மா, தேவையில்லாம பூச்சி கிச்சு சனியம்மா, வாயால வட சுட முடியுமா, காதலிக்க கத்து தர மரியம்மா, நீ தாண்டி எனக்கு ஏத்த பள்ளி மிட்டாயி, நான் தாண்டி உனக்கு ஏத்த ஓல கொட்டாயி, சார்பா இருக்கிற நீ மாஞ்சாலொட்டாயி, ஊரு தாண்டி மேடின் பம்பாய். இது மூஞ்ச பாரு தேஞ்சு போன கேக்குதா, கோட்டு போட்ட பேக்கு என்ன பாக்குறா, ஏஞ்சி துண்ண குறுக்கு போல முழிக்கிறா, அவ கிஞ்சு போன பல்ல காட்டி சிரிக்கிறா, பீஸா பர்கருக்கு சால்னா ஊத்தாத, ஹைஃபை ஆளுடான கெத்த காட்டாத, மொக்கசின பாட்டுக்குன்னு பல்ப வாங்காத, லோக்கல் தேட்டர்ல பாட்டத்தை போட்டாத, நம்ம கோணவை கோகிலா, ஐயா சீப்படா, ஐயா பப்பரன் மிட்டாயி, ஐயா ஓல கொட்டாயி, பேசுறா தோக்கா கருப்பு காக்கா, மூஞ்சலி முனிமா சரியா புலிமா, கைட்டிக்கோ நேக்கா பூடுவ வீக்கா, இன்னிக்கிற ஹனிமா ஆட்ட குடுமா, என் புருஷ கிட்ட போட்டு டாம சீனுதா, அது புருஷனா தேவலாம சுத்துது இந்த கேனதா, உன் கண்ண பாரு கருப்பு திருட்டு போனதா, என் கிட்ட வந்தா மூஞ்சு போடு கோணதா. தேங்க்யூ. யுவன் சார் சூப்பர் சூப்பர், சான்ஸே இல்லை, செம வைப். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன். சூப்பர் வைப் அண்ட் யோர் வாய்ஸ் டோன் ஆல்சோ, லைக் உங்களோட வைப், அந்த லிரிக்ஸ் எல்லாம் சான்ஸே இல்லை, சூப்பராக இருந்தது. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். எஸ், லெட்ஸ் வெல்கம் யோஹான். உன்னை கண்ட அண்ணாளே என்னை மறந்து நின்றேனே, அன்றே மனதில் ஒரு முடிவு. ஒரு மென்டர்ஸ் மட்டும்தான் வந்து பஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரே ஒரு மென்டரை மட்டும்தான் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கிற காரணத்தினால நீங்கள் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்க போகிறீங்க. லெட்ஸ் வெல்கம் சுரேஷ். பஞ்சாயத்தில் நான் பார்த்த உள்ள பஞ்சாட்டோ வந்த பக்கத்தில், கண்ணாட கொள்ளும் கண்ணி புள்ள, கண்ணாடம் பண்ணி போமா சொல்லி. சுரேஷே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நான் ஒரு மண்ணின் கலைஞனா இருந்து எப்படி பிடிக்காம இருக்கும். ஆனால் ஒரு விஷயம், எங்கேயுமே ஒரு கவனம் இருக்கணும். அதை மனசில் வச்சுக்கிட்டு உழைங்க. கலைமகள் ஆசை உங்களுக்கு இருக்கட்டும். கண்டிப்பாக ஒரு பஸ்ஸர் கிடச்சிருக்க மென்டாஸ்ட் இருந்து. ஸோ அதனால நீங்களும் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்க போகிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நம்ம ஐபாப் ஸ்டார் தமிழ்ல ஒரு 3 இடம் பாக்கி இருக்கு. அண்ட் அந்தோனி அண்ணா டீம்ல வந்து ஒரு பிளேஸ் இருக்கு, அண்ட் சக்தி மேம் டீம்ல வந்து 2 பிளேஸ் இருக்கு. ஸோ அந்த 3 இடத்த நிரப்புறதுக்காண்டி இப்போ நம்ம வெயிட்டிங் லிஸ்ட்ல ஆல்ரெடி வச்சிருக்கிற எல்லா கண்டஸ்டன்ஸும் வர போறாங்க. சார் 3 பேர் நாங்கள் ஒரு ஏகமானதாக ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து உங்கள் கையில் பிடிச்சி நீங்களே எங்களுக்கு பிரித்து கொடுத்தீங்கன்னா பெரிய சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் தான் பிரித்து கொடுக்கணும். ஒரு R&B வைப்ஸ் அந்த மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. செம்மையாக பண்ணார் அவர். அது மாதேஷ், நியூசிலாண்ட் பாய். அதுக்கப்புறம் லாஸ்ட்டுக்கு முன்னாடி ஒருத்தர் பண்ணார், அவர் பிடிச்சிருந்துச்சு. ஓடாது தயானா பேர் தெரியல. இந்த ரேப் அப்படியே பேசிட்டே பாடிட்டு இருந்தாப்லையே பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே அவங்க இதை பண்ணாங்க அப்படின்ட்டு. That is also fine. இதுக்கு மேல நோ டிலே. இப்போ அந்த 3 இடத்தை நிரப்ப போறது யார் யார் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம். அந்த 7 வெயிட்டிங் லிஸ்ட் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டுடலாம்.
முதல்ல நீங்களாம் வந்து அந்த கண்டஸ்டண்ட்லாம் வந்து உங்களுக்கு எங்கள் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். எங்களை தவற நினைக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் விதிமுறைகள் வந்து இத்தனை பேருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு. ஓகே, எல்லாருமே ரொம்ப நர்வஸாக இருக்காங்க. உங்களோட ஃபேஸை பார்த்தாலே தெரியுது யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க போகுது அந்த மென்டர் டீமில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா உங்களோட டீமில் தான் 2 வேக்கன்சி பிளேசஸ் இருக்குது. நீங்கள் ஒரே ஒரு பர்சனை இப்போ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். அந்த ஒரு பர்சன் யார் அண்ட் எந்த ரீசன்ஸ்க்காக அவங்கள செலக்ட் பண்ண போகிறீங்க? ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து தாரணி. தாரணி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐ திங்க் அவங்களுக்கு பயங்கரமான ஐபாப் ஸ்டார் பொட்டென்ஷியல் இருக்கு. அவங்களுடைய ஒரு வளர்ச்சி பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். அண்ட் ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் த ஜர்னி. சூப்பர். Congratulations தாரணி. So இதோட 3வது மெம்பர் ஆஃப் சக்தி ஸ்ரீ கோபாலன் and that is தாரணி. அடுத்ததாக எங்களுடைய அன்பு அண்ணன் எனி டைம் எனர்ஜி ஆண்டனி அண்ணன். அந்த ஒரே ஒரு இடம் இருக்கு உங்களோட டீம்ல வேகன்சில. ஸோ அந்த ஒரு இடத்த நிரப்ப போற அந்த அதிர்ஷ்டசாலி நபர் யார் இந்த 6 பேர்ல? எல்லாத்துலேயுமே திறமை இருக்குது. நான் இசையமைப்பாளராகவோ இல்லை டைரக்டராகவோ வந்தோன்னா எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுக்க எனக்கு ஆசை இருக்குது. எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிறேன். என் தம்பி தயானை முன்னாடி அழைக்கிறேன். ஓகே, தயாளன் செலக்ட் பண்றாரு அந்தோனி தாஸ் அண்ணா. எஸ்பெஷலி சக்தி ஸ்ரீ கோபாலன் அவங்க டீமில் இருக்கிற ஒரு பிளேஸ்க்கு அண்ட் த லாஸ்ட் பர்சன். அந்த லாஸ்ட் பர்சன் வந்து மாதேஷ். மாதேஷ், எஸ். And youngest contestant from New Zealand. Come on, congratulations மாதேஷ். Better level vibe, tradition is standard. That's our tribe. Jigga tanda cool, biryani hot. எங்க போனாலும் நம்ம பசங்க கெத்து. Oh oh, தமிழ்நாடு 2.0. Oh oh, Singapore, let's go. Oh oh, தமிழ்நாடு 2.0. Oh oh, Singapore, let's go. Yeah, let's go. Yeah. உங்களை எல்லாருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணீங்க. எல்லாரையுமே கரெக்டாக சூஸ் பண்ண முடியல இருந்தாலும் யூ ஆல் ஹாவ் இட் இன் யூ அண்ட் தட்ஸ் வை யூ ஆர் ஹியர் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஐ எம் ஷுர் யூ வில் கோ பிளேசஸ். உங்களோட பாடல்கள் கேட்க நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கலக்குங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபோர் ஆஃப் யூ. தேங்க்யூ. ஆடிஷன்ல செலக்ட் ஆன 12 இந்திய ஆர்டிஸ்டையுமே இப்போ நம்ம வெல்கம் பண்ண போறோம். லெட்ஸ் வெல்கம் அவர் செலக்டட் இந்திய ஆர்டிஸ்ட் ப்ளீஸ். வாங்க. ஓகே, இந்த 12 பேர் தான் அடுத்த வாரத்துல இருந்து அவங்களோட டீம் மென்டார்ஸ் கூட சேர்ந்து வெரைட்டியா வெர்சடைலா நிறைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் நமக்கு கொடுக்க போறாங்க. இவங்க பண்ண போற சாங்ஸ் எல்லாமே முழுக்க ஒரிஜினல். அவங்களே எழுதி அவங்களே கம்போஸ் பண்ணி அவங்களே பாடி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. எஸ், இந்த பட்டாளத்தோட அடுத்த வாரம் பாப் பிரீமியர்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாம் விஷால் மற்றும் குரேஷி. AI Plus Nova Smartphone presents iPop Star Tamil, co-powered by Farmley, Maka Shaka. Quality partner Godrej. Fragrance partner Denver Perfumes. Music partner Saregama. இது ஒரிஜினல் இசை, குளோபல் திசை. And இது iPop Star தமிழுடைய Grand Launch. கான்சர்ட்டுக்கு தயாரா இருக்கீங்களா? வெரி யூனிக் சாங். இந்த மாதிரி வேற ஒரு ஆர்டிஸ்ட் நான் பார்த்ததில்ல. செய்யறது ரொம்ப புதுசா இருக்கு. பஞ்ச் லைன்ஸ்லாம் பலார்னு அடிக்குது. எனர்ஜி வைப் எல்லாமே சூப்பரா இருக்கு. நல்லா வளர்த்திருக்க
மாவை அரைச்சிக்கின்னு பிள்ளைங்களோட சிரிச்சுக்கின்னு மங்கவனெல்லாம் கட்டிச்சுக்கின்னு முடிய நல்லா அதாவது இவன் பார்க்குற உலகம் எப்படி இருக்குன்றத பார்த்து நான் சதுறேன் போகடா அவரு பொறாமையாரு. சரிங்கம்மா. வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு ஐபாப் ஸ்டார் தமிழ் ஆல்ரைட் டிவி ஆப்பில் கண்டு களியுங்கள்.